வணக்கம். டாக்டர் ஜெயவெங்கடேஷ், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், சென்னை. இளம் வயதினர்களில் வரல இந்த முழங்கால் வலி அது சம்மந்தமான ஒரு வீடியோ இது. இதுக்கு முன்னாடி பொதுவாக முழங்கால் வலி எப்படியெல்லாம் இருக்கலாம், அது என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்ற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி பகிர்ந்துருக்கேன். அதோட லிங்க்கும் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ என்னென்னா, சார் 25-30 வயசு தான் ஆகுது, இப்போவே பார்த்தா கால் வலிக்குது, காலில் சத்தம் கேட்குது, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சா வலி இருக்குது, எங்கள் அப்பாலாம் ரிட்டையர் ஆகிட்டு இன்னும் நல்லா இருக்கார், ஒரு வலி இல்லை கன் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காங்க, பட் ஆனால் எனக்கு என்னென்னா இப்போவே வலி வந்துருச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறது. அது எஸ்பெஷலி லேடிஸ் வந்து யங் ஏஜாக இருக்கும், ஆனால் பார்த்தா நீ பெயின்ட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம், என்னென்னலாம் காரணங்கள், அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தால் அது என்னனால இருக்கலாம், அதை எப்படி சரி பண்ணிக்கலாங்கிறத நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா 2 விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நீ பெயின் வந்து எந்த ஏஜில் வேணாலும் வரலாம், முழங்கால் வலிக்கு வயசுன்னு இல்லை, எந்த வயசில் வேணாலும் வரலாம். அது ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து எல்லா நீ பெயினும் ஆர்த்ரைட்டிஸ் கிடையாது. ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ அது ஒரு டிஸ்டிங்க்ட் என்டைட்டி, அது தனி. அது வந்து எல்டர்லி பீப்புளோ ஒரு மிடில் ஏஜ்டோ அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வரும். ஆனால் இந்த இளம் வயதினருக்கு வருதுன்னா அது வந்து அதர் ரீசன்ஸ்னால இருக்கலாம். அதில் மோஸ்ட் காமன், ரொம்ப அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தா இந்த காண்ட்ரோமலேஷியா பெட்டல்லா, காண்ட்ரோமலேஷியா பெட்டல்லா இல்லைனா பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்றது இதுதான் ரொம்ப காமன். அதை தாண்டி பார்த்தா கவுட் சில பேருக்கு இருக்கலாம், இல்லை யங் ஏஜில் வர ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அது ஒரு சிலருக்கு இருக்கலாம். பட் பை அண்ட் லார்ஜ் வந்து அதிகமாக கஷ்டப்படுறது பார்த்திங்கன்னா இந்த காண்ட்ரோமலேஷியா பெட்டல்லா தான். ஸோ அது என்ன, அது காண்ட்ரோமலேஷியா பெட்டல்லா பார்க்கலாம். இது ஆஸ் யூஷுவல் எல்லா மெடிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி தான் இதுவும் வந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது தான். காண்ட்ரோ அப்படின்னா வந்து கார்டிலேஜ், அதாவது எலும்பில் ஒரு கவரிங் மாதிரி இருக்கும், ஒரு சாஃப்ட் கவரிங் மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் குருத்து எலும்புன்னு சொல்லலாம். அதாவது எலும்பளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் அந்த 2 எலும்பும் சேர்கிற இடத்துல ஒரு மாதிரி ஒரு லாமினேட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு சாஃப்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். சரியா, இதுதான் கார்டிலேஜ். அந்த கார்டிலேஜ் என்ன பண்ணோம், நல்லா ஸ்மூத்தாக மடக்கி நீட்டுறதுக்கு, ஒரு 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 2 அப்போசிங் சர்ஃபேஸஸ் வந்து ஸ்மூத்தாக கிளைட் ஆகிறதுக்கு, உராய்வு இல்லாமல் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் ஸ்மூத்தாக வர்றதுக்கு ஒரு சின்ன லெவல் ஷாக் அப்சர்வர் மாதிரியும் அந்த கார்ட்லேஜ் வந்து இருக்குது. அது வந்து யங் ஏஜ்லலாம் ரொம்ப ஆக்டிவாக நல்லா இருக்கும், சின்ன குழந்தையாக இருக்கப்போ அடுத்தடுத்த ஸ்டேஜில் நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு 50s, ஒரு லேட் 50s 60sலாம் பார்த்தா அந்த கார்ட்லேஜ் வந்து அப்படியே லேசாக தேய ஆரம்பிக்கும். அதுதான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராப்ளம் வந்துட்டால் தான், மொத்தமாக கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது அப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கார்ட்லேஜ் இஷ்யூஸ் வந்து இந்த ப்ராப்ளமில் மெயின் இஷ்யூவாக இருக்கனால தான் காண்ட்ரோமலேஷியாவில் அந்த காண்ட்ரோனா கார்ட்லேஜ். செகண்ட் வந்து மலேசியா, இது வந்து MALAYSIA, மலேசியா கிடையாது, இது வந்து கிரேக்கில் MALACIA. மலேசியானா என்னென்னா சாஃப்ட்னஸ்னு அர்த்தம். இப்போ அந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மலேசியான்னு சொல்லுவாங்க. பிரெயினில் மைலோ மலேசியா, ட்ரக்கியோ மலேசியா, பிராங்கோ மலேசியா, கண்ணில் கெரட்டோ மலேசியான்னு சொல்லிட்டு நிறைய அந்த, ஏன்னா அந்தந்த பகுதிகளில் வந்து தின் ஆயிடுச்சுன்னா, அதாவது ஒரு அது இருக்க கெட்டியாக இருக்க அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் ஒரு சாஃப்டாகவோ ஒரு வீக்காகவோ அந்த பகுதி ஆயிடுச்சுன்னா அதை இந்த மாதிரி டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து காண்ட்ரோமலேஷியா, கார்ட்லேஜ் வந்து தின்னாயிறதுனால வர்ற டேர்ம், இதுக்கு பேர் வச்சுருக்காங்க இந்த மாதிரி. இல்லை இது இன்னும் மோர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக பெட்டலோஃபெமரல் பெயின் அப்படின்றாங்க. பெட்டல்லானா அந்த சின்ன சிப்பி எலும்பு, நம்ம முழங்காலுக்கு முன்னாடி தொட்டு பார்த்தா தெரிகிற மாதிரி இருக்க சின்ன எலும்பு, அதுவும் அதுக்கு மேலே இருக்க அந்த ஃபீமர் போன் தொடை எலும்பும் உரசுறதுனால வர்றதுனால இது பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் அப்படின்ட்டு அதர் நேம் காமன்லி யூஸ்டு டேர்ம். இப்போ எதனாலலாம் இந்த பெயின் வரலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட போன் மார்ஃபாலஜி, அதாவது உடல் கூறிலேயே வந்து சில மாற்றங்கள் இருக்கலாம், மற்றவங்கள் மாதிரி இல்லாமல் சில மாற்றங்கள் இருக்கலாம். என்னென்னா, கால் வந்து கொஞ்சம் லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்கலாம், லேசாக ஒரு எக்ஸ்ட்ராவாக வளைஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ அந்த போன் கால் மடக்கி நீட்டுறப்ப அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு எக்ஸென்ட்ரிக்காக ஆக்ட் பண்ணலாம். அதனால் அந்த பெட்டல்லா போன் வந்து நார்மலாக மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஒரு வேறு ட்ராக்கில் மூவ் ஆகும். மால் ட்ராக்கிங் ஆஃப் பெட்டல்லா அப்படின்னு சொல்லுவோம். அந்த கியூ ஆங்கிள்னு மெஷர் பண்ணுவோம், தொடையிலேருந்து முழங்காலிருந்து கீழே ஆங்கிள், அந்த ஆங்கிள் வந்து அதிகமாகலாம். சரி, ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ. இதே மாதிரி ஒரு சிலருக்கு மசில் டைட்னஸ், இந்த இலியோடிபியல் பேண்டுன்னு சொல்லிட்டு சைடில் மசில் இருக்குது, அந்த மசில் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சுனாலும் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஒரு சிலருக்கு அந்த சின்ன எலும்பு, அந்த பெட்டல்லா எலும்பே வந்து கொஞ்சம் பொசிஷன் மேலே தள்ளி இருக்கும், பெட்டல்லா ஆல்ட்டான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த 2-3 விஷயங்கள், மால் ட்ராக்கிங், பெட்டல்லா ஆல்ட்டா, இல்லை அந்த டைட்னஸ் ஆஃப் இலியோடிபியல் பேண்டு, சில சமயம் பர்சா இன்ஃப்ளமே பர்சைட்டிஸ் வர்றது, இந்த மாதிரி
காரணங்கள்னாலையும் இந்த காண்ட்ரோமலேஷியா வர்றதுக்கு ஒரு ஒரு காரணமாக இருக்கலாம், ஒரு ஈட்டியாலஜியாக இருக்கலாம். இது இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி இல்லை சார், எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா கூட ஓவர் யூஸ்னால், அதிகமாக ரிப்பீட்டட் ஸ்ட்ரெஸ் அகெயின் அண்ட் அகெயின் அதே ஒரு இடத்துக்கு திருப்பி ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால, ஓவர் யூஸ்னால் இந்த ப்ராப்ளம் வரலாம். ஜம்ப் பண்ணுறதுனால, ஸ்குவாட் பண்ணுறதுனால, ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இந்த யோகாலாம் புதுசாக இந்த கோவிட்க்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிட்னஸ் ஆப் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்பு நடக்கிறேன், இவ்வளோ யோகா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அன்அக்கஸ்டம்டு ஒர்க், அவங்களுக்கு அது பரிச்சயம் இல்லாத ஆக்டிவிட்டி. பட் சடனாக வந்து ஹை இன்டென்சிட்டியில் செய்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். வெயிட்டாக இருக்கிறது ஒரு காரணம் தான். பட் இருந்தாலும் வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லி அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த முழங்கால் பெயினோட ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்க முடியுது. ஸோ ஒன்று அனட்டாமிக்கல் ப்ராப்ளம்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எலும்பு வளர்ச்சியில், தசைகள் வளர்ச்சியில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வரலாம். இல்லைனா இந்த மாதிரி ஓவர் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால பெயின் வரலாம். சிம்டம்ஸ் என்னென்ன சார் இருக்கும், என்னங்க அறிகுறி இருக்குது இந்த மாதிரினா? காண்ட்ரோமலேஷியாவில் என்ன அறிகுறி? ரொம்ப நேரம் உட்காந்துருந்துட்டு எழுந்திரிச்சா கால் வலிக்கும். நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறீங்க, உட்காந்து எழுந்திரிச்சா வலிக்கும். மூவி போகிறீங்க, உட்காந்து இருந்துட்டு எழுந்திரிச்சா வலி இருக்கும். ஈவன் சம்டைம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்குவாட் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சாலே நீ பெயின் வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று. அதுக்கப்புறம் மெயினாக ஸ்டெப்ஸ் ஏறுறப்ப, ஸ்லோப் அன்ஈவன் சர்ஃபேஸ் இருக்கிறது, ஒரு கொஞ்சம் மேடு பள்ளமான இடங்களில் மேலே ஏறுற மாதிரி இருக்கப்போ அது கொஞ்சம் ஒரு பெரிய வலின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். என்னமோ ஒரு அப்நார்மலாக இருக்கே, நார்மலாக இல்லைன்னு ஃபீல் ஆகும். இது வந்து ஒரு விதமான அறிகுறி. சில பேர்த்துக்கு வந்து சார் ஒரு மாதிரி நெட்டி ஒடிகிற மாதிரி கேட்குது, கரக்கரன்னு சவுண்டு வருது, கட்டுன்னு ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரியும் சிம்டம் அறிகுறிகள் தெரியலாம். இனிஷியல் லெவலில் நீங்களாக வீட்டில் வந்து இந்த எதெல்லாம் நம்மளுக்கு வலி கொடுக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகாமல் இருக்கும். பட் ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர்ஸ் வந்து ஜெனரலாக என்ன பண்ணுவோன்னா, ஹிஸ்ட்ரி வைஸ் எதனால் இது மாதிரி வந்துச்சுன்னு உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க விரும்புவோம். ஏதாவது அடிபட்டிருக்கா, ஏதாவது முன்னாடியே ப்ராப்ளம் சின்ன வயசில் அடிபட்டிருக்கா, ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்தா அதெல்லாம் எதுவும் இருக்காது. ஆனால் இந்த ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும். எக்ஸாமின் பண்ணுறப்ப கொஞ்சம் கிளினிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த எலும்பை நகுத்துனா ஏதாவது பெயின் இருக்கா, காலை தூக்கி மடக்கிறப்ப வலி இருக்கான்றதெல்லாம் பார்ப்போம். எக்ஸ்ரே வந்து பார்க்கலாம். எக்ஸ்ரே எதுக்குன்னா, ரொம்ப 4 படம் 5-6 மாதமாக இருக்குன்னா ஒரு தடவை எக்ஸ்ரே பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன கண்டிஷன்ஸ்லாம், அந்த பெட்டலா ஆல்ட்டா, போன் பொசிஷன் கரெக்டாக இருக்கா, லெம்பு அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, கால் ஏதாவது வளைஞ்சிருக்க மாதிரி இருக்கா, அந்த கியூ ஆங்கிள்லாம் சொன்னால அந்த வளைவுகள்லாம் எதுவும் அதிகமாக இருக்கா, அதெல்லாம் பார்க்கலாம். ரொம்ப ரேராக யாருக்காவது ஆக்சுவலாகவே ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றதும் அதில் தெரிஞ்சுக்கலாம். ரெகுலராக ஏபி வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, இன்னொரு ஸ்பெஷல் வியூ இருக்குது, ஸ்கைலைன் வியூன்னு சொல்லிட்டு, அது கரெக்டாக அந்த போன் வந்து பெட்டலா போன் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வியூஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ரொம்ப ரேராக 4 படம் இருக்குது, இனிஷியல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாச்சு, குறையிலன்றப்ப எம்ஆர்ஐ எடுக்கலாம். எம்ஆர்ஐன்னு கொஞ்சம் ப்ரிசைஸாக தெரியணுன்னா கொஞ்சம் ஒரு ஹையர் ரெசல்யூஷன் இருக்க மாதிரி 3 டெஸ்லா எம்ஆர்ஐஸ் வந்து நல்ல ஒரு டீட்டெயில்டு பிக்சர் கொடுக்கும். அதுலேயும் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ்க்குனால வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குன்னா எம்ஆர் கார்டிகிராம்னு வந்துருச்சு. அந்த கார்டிலேஜோட திக்னஸை எக்ஸாக்டாக சொல்லிடுவாங்க. இந்த இடத்துல இவ்வளோ 2 மில்லிமீட்டர் தான் நம்ம பேசிகிட்டு இருக்க. அந்த காண்ட்ரோமலேஷியா வந்து 2 மில்லிமீட்டர் தான் அதோட திக்னஸ்ஸே. இந்த 2 மில்லிமீட்டருக்கு இல்லை ஏதாவது குறைஞ்சி ஒரு 0.5 மில்லிமீட்டருக்கு மேலே குறைஞ்சாலே இந்த பெயின்லாம் வந்துடுது. ஏன்னா வெயிட் பேரிங் ஏரியாவில் நம்மளோட உடம்புல மெயின் வெயிட் எல்லாமே அந்த இடத்துல தானே டிரான்ஸ்மிட் ஆகுது. அதனால் அந்த திக்னஸ் எவ்வளோ குறையுது கூடுதுன்றது நம்ம அதில் பார்த்துடலாம். இதெல்லாம் தான் டாக்டர் போனால் அவங்க எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ரே தேவைப்பட்டால் எடுக்கலாம். எம்ஆர்ஐ வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு 4 படம் இருந்து இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டில் ஒன்றும் சரியாகலைன்னா நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து எம்ஆர்ஐ. இப்போ எம்ஆர்ஐயில் கிரேடிங்கும் சொல்லிடுவாங்க. காண்ட்ரோமலேஷியா என்ன கிரேடில் இருக்குது, இனிஷியல் கிரேடா, அடுத்த கிரேடா, ரொம்ப சிவியராக இருக்கா என்னன்றதும் அதில். இப்போ கிரேட் 4 காண்ட்ரோமலேஷியா கிட்டத்தட்ட ஒரு ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்டிங் மாதிரி. மற்றபடி கிரேட் 1 கிரேட் 2லாம் மெடிசின்ஸ் எக்ஸசைஸில் சரி பண்ணிக்கலாம். கிரேட் 3 மட்டும் மேபி கொஞ்சம் அது நல்லா பார்த்துக்கணும். ஒரு சிலருக்கு சர்ஜரி, ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி தேவைப்படலாம். பட் இப்போ ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்தோம்னா ஏர்லி ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ட்ரிகரிங் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் பண்ணால் வலி அதிகமாகுதோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அதே மாதிரி ரொம்ப வலி அதிகமாக இருக்க டைமாக இருக்குது, உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி பண்ணதில் இப்போ ஒரு 4-5 நாள் ரொம்ப முடியலன்னா அப்போ வந்து ஆப்வியஸ்லி மெடிசின்ஸ், டேப்லெட்ஸ், பெயின் கில்லர்ஸு, கொஞ்சம் இந்த வலியெல்லாம் குறையிற மாதிரி, வீக்கம் குறையிற மாதிரி மெடிசின்ஸு அதெல்லாம் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஃபிசியோதெரப்பி கூட தேவைப்படலாம். அந்த இடத்துல கொஞ்சம் இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பி, அல்ட்ராசவுண்ட் மசாஜ்லாம் பண்ணால் கொஞ்சம் அப்போ அதிகமாக இருக்கிறத டக்குன்னு வந்து அது குறைச்சிரும். ஆக்சுவலாக நான் திருப்பி சீசனில் இருக்கேன், ஆன் சீசன் ப்ளே பண்ணுறீங்க, இப்போ அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும் சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த மாதிரி மெடிசின்ஸு, லோக்கல் ஸ்ப்ரே, சம்டைம்ஸ் டேப்பிங் பண்ணலாம். இந்த போன் வந்து உரசாத மாதிரி ஒரு மாதிரி இழுத்து வச்சு பெட்டலோஃபெமரல் டேப்பிங் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஒரு அப்போதைக்கு ரெடி பண்ணி விடலாம். சர்ஜரி ஃபிசியோதெரப்பி மொடாலிட்டியோடு சேர்ந்து இந்த மாதிரி டேப்பிங்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் உடனே நம்ம ரிட்டர்ன் டு ஆக்டிவிட்டிக்காக அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ யாருக்காவது இதெல்லாம் பண்ணியும் குறையில, ரொம்ப நாள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரேராக காண்ட்ரோமலேஷியாக்காக சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ரேர் தான் ஆசிச்சு. இப்போ இந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கால்லே வளைஞ்சிருக்கு, லிம்பு மால் அலைன்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரினா அதுக்கு அந்த அலைன்மெண்ட் சரி பண்ணுற மாதிரி சர்ஜரிஸ் பண்ணலாம். இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமான டேமேஜ் ஆகிருக்கு, ஏதாவது பட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருந்தால் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி அந்த டேமேஜ் ஆகிருக்க இடத்த மட்டும் சரி பண்ணுற மாதிரி நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக சர்ஜரி பண்ணலாம். பட் 99% இது வந்து சர்ஜரி தேவைப்படுற பிரச்சனை கிடையாது. இது உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால, அதாவது எதெல்லாம் வலி கொடுக்குதோ, இந்த சம்பளங்கால் போட்டு உட்காருறது, இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெயிட் தூக்குறது, அது எல்லாத்தையும் குறைச்சாலே இது குறைஞ்சிரும். எவ்வளோ நாளில் சார் பொதுவாக சரியாகும் அப்படின்னா, இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி 1 week 10 days சரியாகுது. யூஸ்வலாக பார்த்தா செவரல் வீக்ஸ் to months இருக்கும். சில பேர்த்துக்கு 6 மாதம் கூட ஆயிரும். ஒன்ஸ் ஒரு எபிசோட் வந்ததுன்னா அது ஃபுல்லாக சரியாகி பழையபடி இருக்கும். 5-6 மாதம் கூட ஆகலாம். ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிரும். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா வலி குறைஞ்சி கொஞ்சம் பெட்டராக இருக்க டயத்தில் மசில் ஸ்ட்ரென்த்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். இந்த குவாட்ரிசெப்ஸ், தை மசில் ஸ்ட்ரென்த்தனிங், காஃபெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணலாம். அதாவது ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டிஸ், குதிக்கிறது, ஷட்டில் விளையாடுறது, ஜம்ப் பண்ணுறது, ஸ்குவாட் பண்ணுறது, லஞ்சஸ்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் யோகாவில் வந்து ரொம்ப ஒரு டீப் பாஸ்டர்ஸு, நீயை ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி பாஸ்டர்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆனால் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லாங் ரன்னில் இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட் ஆகாமல் ப்ளஸ் ப்ரொக்ரெஸ் ஆகாமல் பெரிய பிரச்சனையாக மாறாமல் இருக்கும். ஸோ காண்ட்ரோமலேஷியா பற்றி, அந்த காண்ட்ரோமலேஷியானா என்ன, அந்த பெட்டலோஃபெமரல் அதோட பெயர் காரணம் என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எதனாலெல்லாம் வரலான்றதை பார்த்தோம். அறிகுறிகள், அந்த சவுண்டு கேட்குறது, உட்காந்து இருந்துச்சா வலிக்கிறது, அதெல்லாம் பார்த்தோம். டெஸ்ட் படி பார்த்தா எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ தேவைப்படலாம். பட் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் பார்த்தாலே சொல்லிடுவாங்க இதுதான் பிரச்சனைன்னு. இது என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி விமனில் ரொம்ப காமன். அவங்களோட உடல் கூறு அதெல்லாம் இருக்க விமனில் வந்து, லேடிஸில் வந்து இது ரொம்ப காமன். இது ட்ரீட்மெண்ட் வைஸ் பார்த்தா அதிகமாக வலி இருக்க டயத்தில் ஒரு மாதிரி அந்த பெயின்லாம் குறையிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டும், லாங் டேர்ம் பார்த்தா ஏதாவது சத்து குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணுறது, நம்ம வைட்டமின் டி, கால்சியம்லாம் கம்மியாக இருந்தால் அதை சரி பண்ணுறதும், ப்ளஸ் இந்த கார்ட்லேஜ் நம்ம சொன்ன அந்த குருத்து எலும்பு, அந்த 2 millimeter திக்னஸ், அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் இருக்குது நிறையா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 மாதமோ, சில பேர் 5-6 மாதம் கூட அதெல்லாம் சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் இந்த ப்ராப்ளம் பெட்டர் ஆகும். அதனால் யங் ஏஜ் இப்போவே வலி வந்துருச்சே வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்படணுமானா கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியிற விஷயம். இது ஜஸ்ட்டு உங்களோட அதுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் கொடுக்கணும். அதை இக்னோர் பண்ணாமல் அதை அதிகமாக விடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது நீங்கள் ஒரு யங் ஏஜ் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லைன்னா, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்போ இல்லை சஜஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.